தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை நேற்று அவர் முடித்து விட்டார் சுற்றுப்பயணம் செய்து. அதை தவிர அகில இந்திய அளவில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நயினார் நாகேந்திரனுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பல 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 விஷயங்கள் வரும். எப்படி திமுகவை வேருடன் பிடுங்கி எறிவேன் என்று அவர் சொன்னாலும் உக்காடுக்கே பேங்துங்கான்னு சொன்னார் ஹிந்தியில. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவள்லாம் பேசுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் சிவா. நம்ம கமெண்ட் பண்ணலாம் என்ன ஒன்னா. பிராக்டிக்கலா பேசணும்னு பாத்தீங்கன்னா 65 சீட் பிஜேபி கேட்டீங்கன்னா அவன்கிட்ட ஆள் கிடையாது சிவா. யூ ஹேவ் டு டேக் லோன் ஃப்ரம் ஏடிஎம்கே ஆர் சம் அதர் பார்ட்டி. தோத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாள் இந்த நாடி பிடிச்சு பார்ப்பார், அமித்ஷா பிடிச்சு பார்ப்பார். இப்ப சிவா திருநெல்வேலி 2 அப்படின்னானே உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு உங்களுடைய என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. அதை தவிர அப்போசிஷன் கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருப்பாரா? இப்போ ஸ்டாலின் எதிர்க்க அண்ணாமலை இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? டைட்டா இருக்கும். இல்ல ஸ்டாலின் எதிர்க்க சிவாவையும் ராஜகோபாலனையும் போட்ட ஸ்டாலின் வில் ஹேவ் a landslide victory. எனக்கு என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, சிவாக்கு என்ன இருக்கு? ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 25 சீட் தருவாங்க என்னுடைய எஸ்டிமேஷன் சிவா.